தக் லைஃப் என்ன மாதிரி வந்திருக்கு சார் படம் அப்படி ஓப்பன் பண்ணும்போது நம்ம அப்படியே உட்காந்துருக்கோம், ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. தக் லைஃப் வந்து சேட் லைஃப் தானா சார்? இதே சிம்புவோ திரிஷாவோ வேற ஒரு இயக்குனர்கிட்ட நடிச்சா மொத்த கதையுமே கேட்டு இதை மாத்து அதை மாத்து அப்படின்லாம் சொல்லி இந்த ஸ்டைல்ல தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மணிரத்னம் மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் இது என்ன கதை, என் கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்கிற தைரியம் கூட யாருக்குமே கிடையாது, கமலுக்கு உட்பட. த்ரிஷா ஏன் சார் இப்படி காட்டிட்டாங்க? இப்படி ஒரு கதாபாத்திரத்தை வேறொரு இயக்குனர் த்ரிஷா கிட்ட சொல்லியிருந்தா அவங்க இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தையில திட்டி அவர் வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு கதாபாத்திரத்துல நீ நடிக்க கூப்பிட்டியான்னு. கமல் வந்து இவருடைய அப்பா இல்லை, ஆனா அப்பா மாதிரி. அப்படி இருக்கும்போது அப்பாவின் காதலி அந்த சிம்பு கதாபாத்திரம் வந்து தன்வயப்படுத்துறது இருக்குல்ல, அது வந்து ஒரு மலிவான சிந்தனை. சாங்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு கருவேப்பிலை தூவுற மாதிரி தூவி விட்டுருக்காங்க சார். அதான் உண்மையில அதை பார்த்து முதலில் அதிர்ச்சி அடைய வேண்டிய நபர் வந்து ஏஆர் ரஹ்மான் தான். அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தக் லைஃப் இந்த படத்துக்கு மேல பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நாயகன் பார்ட் 2, நாயகோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரொமோஷனும் பயங்கரமா பண்ணாங்க. ஸோ படத்துக்கு மேல எதிர்பார்ப்பு அதிகமாக கூடிடுச்சு. படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. நானும் பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்துட்டேன்னு நினைக்கிறீங்க. பட் என்ன மாதிரி வந்திருக்கு சார் படம்? அதான் அதை நம்ம வந்து புதுசா சொல்ல தேவையில்லை. அந்த படத்தினுடைய முதல் காட்சி முடிந்த கொஞ்ச நேரத்திலே அந்த படம் குறித்த விமர்சனம் எல்லாமே வந்துருச்சு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ இதற்கு முந்தைய படங்களை விட இந்த படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் அதிகம் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்தின் மீது மக்கள் வைத்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வந்து அப்படி உடஞ்சி போனது தான் இவங்க இந்த அளவுக்கு கொந்தளிச்சதுக்கான காரணம்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இப்போ நாயகன் அப்படின்னு ஒரு படத்தை கமலும் மணிரத்னம் கொடுத்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மறக்க முடியாத படமா, ஒரு காலத்தால் அழிக்க முடியாத படமா இருக்கு. ஸோ அந்த கூட்டணி மறுபடியும் படம் பண்றாங்க, அதுவும் ஒரு 35-37 வருஷத்துக்கு பிறகு பண்றாங்க. அப்படிங்கும்போது இப்போ நீங்களே சொன்ன மாதிரி இது நாயகனுடைய பார்ட் 2-ஆ இருக்குமா, அல்லது நாயகனையே மிஞ்சுகிற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு எல்லாருக்குமே பலவிதமான கற்பனை. என்ன சொல்லப்போனால் மணிரத்னமும் கமலும் இணைகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வந்ததுமே ஒவ்வொரு ஆடியன்ஸுமே அவனுடைய மனத்திரையில் ஒரு படத்தை ஓட்டி பார்த்துருப்பான். என்ன துரதிஷ்டம் அப்படின்னா, அவர்கள் ஓட்டி பார்த்த படத்தோடு இந்த தக்லை படம் பொருந்தவே இல்லை. அதுதான் இப்போ மிகப்பெரிய ஏமாற்றமாகி இன்னைக்கு அந்த படத்துக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான விமர்சனம் வருவதற்கு முக்கிய காரணம். இன்னொரு பக்கம் பார்த்தா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது, ஒரு மக்கள் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடக்குது, அங்கே ஒரு கலாட்டா நடக்குது, அல்லது ஏதோ ஒரு இயற்கை பேரிடர் நடக்குது, அங்கே மக்கள் அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த மாதிரியான பதட்டமான சூழ்நிலையில் அந்த கூட்டத்தோட சமூக விரோதிகள் உள்ள பூந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடுவான். 4 பேரை போட்டு அடிப்பான், ஒரு கடை வேலை கண்டு விடுவான். ஸோ அந்த டைப்பான விஷயமும் தக்லைஃப் விஷயத்தில் நடந்தது தான். ஒரு பக்கம் படத்தை பார்த்து ஏமாந்த அல்லது ஏமாற்றப்பட்டதாக நினைத்த மக்கள் ஒரு பக்கம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இதுக்கு இடையில அரசியல் ரீதியா கமலுடைய எதிரிகள் இருக்காங்கல்ல, இப்போ அந்த வலதுசாரிகள், பாஜகவை சேர்ந்தவர்கள், இவங்களும் இது உள்ளார பூந்துட்டு இந்த படத்தை பார்க்காமையே இந்த படம் குறித்து ஒரு நெகட்டிவான விமர்சனங்களை இன்னும் பெரிய அளவுல பரப்பிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. அப்போ தக் லைஃப் வந்து சேட் லைஃப் தானா சார்? ஆமாம், நிச்சயமா. படம் பார்த்தவர்களுக்கும் அதுதான், இப்போ இந்த விமர்சனத்தினால் படத்தை எடுத்தவர்களுக்கும் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே சார், படத்துல வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயம் காட்டியிருக்காங்க, ஆனா எதுவுமே கனெக்ட் ஆகவே இல்லை சார். நான் பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ எதிர்பார்த்துட்டு போனேன், வேற லெவலில் பிக்சரை போறாங்க, இனிமேல் எங்க நான் தான் ரங்கராய் சக்திவேல்னு சொல்லும்போது தேட்டரே அதிரும்னு நினைச்சேன். ஆனா நான் பார்க்கும்போது ரொம்ப அமைதியா இருந்துச்சு சார். ஏன் சார் இப்படி பண்ணிட்டேன்? இல்லை, என்ன காரணம்னா பேசிக்கா அந்த கதையோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் யாருமே கனெக்ட் ஆகலை. நீங்கள் எப்பயுமே ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சாதான் அதுல வந்து உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து நம்ம அதை கவனிக்க ஆரம்பிப்போம். நம்மளை ஒரு விஷயம் வந்து கவனத்தையே ஈர்க்காத ஒரு விஷயத்தை வந்து நம்ம எந்த காலத்திலையும் ஃபாலோ பண்ண மாட்டோம். அது நிஜ வாழ்க்கையிலேயும் சரி. இப்போ நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்களை நம்ம கடந்து போவோம். இப்போ யாரோ ஒருத்தர் மீது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டென்ஷன் வரும்போது, அடடா இவர் யாரு, இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே, ஏதோ ஒன்று நமக்கு தோணும். அந்த மாதிரி எதுவுமே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத ஒருத்தவங்களை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய கதை வந்து ஆடியன்ஸ் வந்து அப்படித்தான் பண்ணிடுச்சு. படம் அப்படி ஓப்பன் பண்ணும்போது நம்ம அப்படியே உட்காந்துருக்கோம், ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ அது வந்து முக்கியமான ஒரு காரணம். இன்னொன்று மணிரத்னம் பார்த்தீங்கன்னா இந்த படம் தோல்வி படம் கொடுத்ததுனால அவருடைய திறமை குறைந்து போயிட்டதா அர்த்தம் கிடையாது. இதுக்கு முன்னே எத்தனையோ வெற்றிகள்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும்
இவர் நேத்து என்ன சாதனை பண்ணாருங்கிறதே முக்கியம் இல்லை, இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அதுதான் அவர்களுடைய முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐபிஎல் நடக்குது அப்படின்னா ஒரு வீரர் இருப்பார், அவர் நேத்து வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பாரு, அது இவனுக்கு கவலை கிடையாது. இந்த மேட்ச்ல இவர் என்ன பண்ணார், இந்த மேட்ச்ல இவர் டக்கு அப்படின்னா அவர் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருவார். டேய் நேத்து தரடா அவர் செஞ்சுரி அடிச்சாரு, அதெல்லாம் அவனுக்கு கவலையே கிடையாது. இந்த மேட்ச்ல அவரு டக் அவுட் ஆயிட்டார்ல அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த படங்களுக்கும் அது பொருந்தும். ஓகே சார், இப்போ பார்க்கும்போது மணிரத்னம் ஒரு பெரிய டைரக்டர், அதே மாதிரி கமல்ஹாசனும் ஒரு இயக்குனர், அதே மாதிரி சிலம்பரசனும் ஒரு இயக்குனர் தான். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கதை தேர்வு பண்ணும்போதே வந்து இல்லாட்டி ஷூட் பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு தாட் தோணி இருக்கும்ல, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா. ஏன் படத்தை வந்து ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி பார்த்துருக்க போறாங்க, பட் இருந்தாலும் ஏன் அவங்க இந்த மாதிரி பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க? இதுக்கு காரணம் வந்து மணிரத்னம் தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மணிரத்னம் ஒரு மிகப்பெரிய இயக்குனருங்கிறதுனால அந்த படத்தில் நடித்த மற்றவர்கள்லாம் இவர்கிட்ட கதையை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ மணிரத்னமே என்ன பண்ணியிருப்பார், அப்படி மேலாட்டமாக ஒரு இங்கிலீஷில் டஸ்ஸு புஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதான் அவங்க கேரக்டர் அப்படின்னு அப்படி மேலாட்டமாக சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த காட்சியை எடுக்கும்போது இதுதான் காட்சி, நீங்கள் மீட் பண்ணுறீங்க, நீங்கள் கேட்குறீங்க, அவங்க சொல்கிறாங்க, அப்படி இப்படி இந்த மாதிரி வந்து ஒரு பம்மாத்து பண்ணி இவங்களையெல்லாம் நம்ப வச்சு நடிக்க வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதே சிம்புவோ திரிஷாவோ மற்றவர்களோ வேற ஒரு இயக்குனர்கிட்ட நடிச்சா மொத்த கதையுமே கேட்டு அதுல இவங்களுடைய கருத்தை அள்ளி போட்டு இதை மாத்து அதை மாத்து அப்படின்லாம் சொல்லி இந்த ஸ்டைல்ல தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மணிரத்னம் மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் இது என்ன கதை, என் கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்கிற தைரியம் கூட யாருக்குமே கிடையாது, கமலுக்கு உட்பட. நான் ஏன் இந்த வார்த்தை சொல்றேன் அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஹீரோ மட்டும் இல்லை கமல், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் அவர் தான். இன்னும் சொல்ல போனா மணிரத்னத்தினுடைய மெட்ராஸ் டாக்கீஸ் வந்து அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் காப்பியில எடுத்து கொடுக்குறாருங்கிற அடிப்படையில தான் அவருடைய லோகோ இருக்கு. இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறதுக்காக தான் ரெட் ஜெயின்டுடைய லோகோவை அதுல போட்டிருக்காங்க. ஆனா இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா முதலீடு பண்ண தயாரிப்பாளர் யார் அப்படின்னா கமல்ஹாசன் தான். அந்த கமல்ஹாசனே மணிரத்னத்துக்கிட்ட என்ன கதைன்னு சரியா கேட்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அந்த படத்தையே அவர் ரிலீஸுக்கு முதல் நாள் தான் பாக்குறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க நடிச்சிருக்கீங்க, நீங்க தான் தயாரிப்பாளர், அந்த படத்தை நீங்க முன்னாலே பார்த்துருக்கணுமா வேணாமா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாங்களும் மணிரத்னமும் சேர்ந்து பண்ற படம், அப்போ மக்கள் பயங்கரமா எதிர்பார்ப்பாங்க, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற மாதிரி இந்த கண்டென்ட் இருக்கா, அதை ஒருத்தர் நம்ம பார்ப்போம்னு கூட கமலுக்கு தோணவே இல்லையே. அவர் முதல் நாள் தான் அந்த படத்தையே பாக்குறாரு, 6 மணிக்கு தான் படத்தை பாக்குறாரு, படம் முடியும் போது 10 மணி. அதுக்கு மேல இவருக்கு என்ன தோணி இருந்தாலும் இந்த இதை மாத்தலாம் அதை மாத்தலாம்னு தோணுனா கூட நீங்க நிச்சயமா அந்த மாற்றத்தை செய்ய முடியாது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அந்த மணிரத்னம் என்கிற அந்த அந்த பெயர்ல வந்து இவங்க எல்லாமே ஏமாந்துட்டாங்க, மயங்கிட்டாங்க. ஓகே, அப்படி பார்த்துட்டு இருக்கும் படத்துல ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க சார். த்ரிஷா ஏன் சார் இப்படி காட்டிட்டாங்க? இந்த மாதிரி ஒரு ரோல் அவங்க அக்செப்ட் பண்ணி நடிச்சதுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் பண்ணலாம், பட் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இப்போ அவங்க தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்ல அதுதான், ஏன்னா மணிரத்னம் படம்ங்கிறதுனால எல்லாருமே நம்பி ஏமாந்துட்டாங்க, அதுதான் முக்கியமான காரணம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி ஒரு கதாபாத்திரத்தை வேறொரு இயக்குனர் த்ரிஷா கிட்ட சொல்லியிருந்தா அவங்க இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தையில திட்டி அவர் வெளில அனுப்பிச்சிருப்பாங்க, இப்படி ஒரு கதாபாத்திரத்துல நீ நடிக்க கூப்பிட்டியான்ட்டு. அதான் உண்மையில நடந்திருக்கும். ஆனா இங்க மணிரத்னம்ங்கிறதுனால யாருமே கேட்கிற தைரியம் அவங்க கிட்ட இல்லை, அல்லது மணிரத்னமே இது மேலோட்டமா கமல்ஹாசனுக்கு நீங்க வந்து ஒரு கீப் மாதிரி வர்றீங்க, அல்லது கமலுடைய காதலியா வர்றீங்க அப்படின்னா இன்னும் அது வந்து சரியான வார்த்தையா இருக்கும். ஓ அப்படியா, கமலுக்காவே நான் காதலியா, ஓகே அப்படின்னு அவங்க நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த கேரக்டர்ல வந்து த்ரிஷா நடித்ததால் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அதுலேயே வேறொரு நடிகை நடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆண்ட்ரியா மாதிரி ஒரு நடிகையை போட்டிருந்தாங்கன்னா அது யாருக்குமே உறுத்தலா தெரிஞ்சிருக்காது, ஏன்னா அவங்களுடைய கிளாமர் இமேஜ் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம். ஆனால் த்ரிஷா நடித்ததுனால தான் அது இன்னைக்கு பல பேருக்கு பெரிய ஏமாற்றமாகவும் விமர்சனத்துக்குரியதாகவும் மாறி இருக்கு. அதை விட எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த த்ரிஷா கேரக்டரை அந்த சிம்பு கதாபாத்திரம் வந்து தன்வயப்படுத்துறது இருக்குல்ல, அது வந்து ஒரு மலிவான சிந்தனை. என்னன்னா கமல் வந்து இவருடைய அப்பா இல்லை, ஆனால் அப்பா மாதிரி. ஏன்னா அப்படி இருக்கும்போது அப்பாவின் காதலி அல்லது அப்பாவுடைய 2வது மனைவினே வச்சுக்கலாமே, அந்த பெண்ணை வந்து நாம் அடைய நினைக்கணும்னு ஒருத்தர் நினைக்கும் போது அந்த கேரக்டர் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கேவலமான பிறவியா மாறிடுது. த்ரிஷா அந்த கேரக்டர்ல நடிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் சிம்பு எப்படி அப்படி ஒரு சீன்ல நடிக்க ஒத்துக்கிட்டாருங்கிறதே இருக்கு. இப்ப த்ரிஷாவாவது தன்னை விட ஒரு 2 மடங்கு வயதான கமலஹாசனோடு அவருடைய காதலியாக இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா நான் வந்து ஒரு ரெட் லைட் ஏரியாவில் இருந்த என்னை அவர் மீட்டு கொண்டு வந்தாரு, என்னை மீட்ட ஒரு ரட்சகன் அவரு, அதனால அவர் மீது எனக்கு காதல் இருக்கு,
அல்லது அந்த நன்றி கடனுக்காக என்னையே நான் அவர்கிட்ட கொடுக்குறேன்னா அந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அதை கூட மன்னிச்சு தொலைச்சிடலாம். ஆனால் இந்த சிம்பு கேரக்டர் இப்படி பண்ணது இருக்குல்ல, அதை நிச்சயமாக நம்ம மன்னிக்கவே முடியாது. அதுக்கடுத்து கமல்ஹாசனும் கேரக்டர் பார்த்தீங்கன்னா சிம்புவுடைய தங்கையை தேடி போறார். அந்த சந்திரா மாதிரி ஏதோ ஒரு பேர் வருதா, ஸோ இவங்க இல்லைங்கும் போது நீங்க வந்துட வேண்டியது தானே. திருப்பி வந்து அங்க வந்த ஒரு பொண்ணோட இவருடைய உறவு அப்படிங்கிறதுலாம் அந்த மணிரத்னம் செய்கிற ஒரு புரட்சி அப்படி நினைச்ச ஒரு எடுத்த காட்சிகளா தான் நான் பாக்குறேன். அது ஓகே சார். ஏஆர் ரஹ்மானோட இசை வந்து ஆல்ரெடி சாங் எல்லாம் பயங்கர ஹிட்டு. பட் அந்த சாங் எல்லாமே படத்துல யூஸ் பண்ணவே இல்லை. வெறும் ஜிங்குச்சா சாங் மட்டும்தான் வந்து, அதுவும் ஒரு சில போர்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க. சாங்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு கருவேப்பிலை தூவுற மாதிரி தூவி விட்டுருக்காங்க சார். ஏன் சார் இப்படி பண்ணிட்டாங்க? அதான் உண்மையில அதை பார்த்து முதலில் அதிர்ச்சி அடைய வேண்டிய நபர் வந்து ஏஆர் ரஹ்மான் தான். ஆனா அவருக்கு அந்த அதிர்ச்சி ஏற்பட்டதா என்னங்கிறது நமக்கு தெரியல. இன்னொன்னு ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா, இந்த கதைக்கு பாடல் என்பது ஒரு மிகப்பெரிய தடை தான். ஏன்னா இது ஒரு கேங்ஸ்டர் கதை. இதுல பாத்தீங்கன்னா இந்த துரோகங்கள், துரத்தல்கள் இப்படிதான் அந்த கதை போயிட்டு இருக்கு. இதுல வந்து பாடல்ங்கிறது தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜிங்குச்சா சாங்கு கூட ஒரு பிளேஸ்மெண்ட் இருந்தா தான் நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா மற்ற பாடல்களுக்கெல்லாம் பெரிய பிளேஸ்மெண்ட் இல்லை. அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் அந்த முத்தம் மலை. அதுதான் சொல்றேன். ஸோ இப்போ இவங்க ஏற்கனவே மணிரத்னம் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஆடியன்ஸுடைய இதே மாறிடுச்சு. ஒரு ரீல்ஸ் மாதிரி ஒரு 4 வரி பாட்டு தான் அவன் ரசிக்க தயாரா இருக்கான். ஒரு முழு பாடலை ரசிக்கிற அளவுக்கு பொறுமையும் நிதானமும் இந்த தலைமுறை கிட்ட கிடையாது. அதனால அங்கங்க நம்ம பாடலை அங்கங்க தூவி வைப்போம். நீங்க சொல்ற மாதிரி கருவேப்பிலை மாதிரி தூவி வைப்போம்னா அவங்க எடுத்த முடிவு அவர்களை பொறுத்த வரைக்கும் சரியான முடிவா கூட இருக்கலாம். ஆனா இப்ப என்னன்னா, முத்தமலைங்கிற ஒரு பாடல் சின்மயி பாடுறாங்க, அதை தொடர்ந்து அது பெரிய வைரல் ஆகுது. அப்ப எல்லாருக்குமே அந்த பாடல் படத்துல இருக்கும், இந்த பாடல் எந்த இடத்துல வந்திருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கற்பனை எல்லாம் ஓடி இருக்கும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாடலையே நீங்க படத்துல வைக்கல அப்படின்னா அது எப்படி? அதே மாதிரி விண்வெளி நாயகன் பாத்தீங்கன்னா கடைசியில பிலிம் பை மணிரத்னம்னு போடும்போது ஒரு 1.5 லைன் மட்டும் தான் அந்த பாடலே வருது. அப்ப அந்த பாடலுக்காக உழைத்தவர்கள் அவங்களுடைய உழைப்பையுமே ஒரு மாதிரி உதாசீனப்படுத்தினாதா தானே அர்த்தம். பொதுவாக மணிரத்னத்துக்கிட்ட வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறத நம்ம நோட் பண்ண முடியுது. இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தை எடுத்துங்க, ஐஸ்வர்யா லட்சுமி, அசோக் செல்வன், இப்போ இவங்கெல்லாம் அதில் நடிச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன நம்பிக்கையில் நடிக்கிறாங்க? ஏன்னா இப்போ ஐஸ்வர்யா லட்சுமிக்கெல்லாம் நல்ல பேர் இருக்கு, அவங்க நிறைய டிமாண்ட் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட், பல படங்களை ரெஃப்யூஸ் பண்ற இடத்துல இருக்காங்க. அப்படி உள்ளவங்க மணிரத்னம் படங்களுமே ஓடோடி வர்றாங்க. நிச்சயமாக மணிரத்னம் படத்துல சம்பளம் பெருசா கிடைக்காது. ஒருத்த மார்க்கெட்ல வாங்குற சம்பளத்துல கால்வாசி தான் மணிரத்னம் கம்பெனிலே சம்பளம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி ஏன் வர்றாங்கன்னா, மணிரத்னம் படத்தில் நடிச்சா நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், அதன் மூலமாக நம்மளுடைய கரியர் வந்து அடுத்த இடத்தை நோக்கி நகருங்கிற நம்பிக்கையில தானே வர்றாங்க. அப்படி வர்றவங்களுக்கு நீங்க வந்து ஒரு சீனு, 2 சீனு, 1.5 சீனு, அது ஒரு க்ளோஸ்அப் கூட இல்லாத ஒரு மிட் ஷாட்லேயே ஒரு 4-5 சீன், இது என்ன? அப்ப அவங்களுடைய உழைப்பையெல்லாம் நீங்க வந்து காலில் போட்டு மிதிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தானே. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்துக்கு வந்து இப்படி ஒரு முடிவை கொடுத்துருச்சோன்னு எனக்கு தோணுது. ஓகே சார். கமல்ஹாசனோட பிக்கஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா விக்ரம் படம் தான். 450 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுச்சு. ஸோ இந்த படத்துக்கு மேலே வந்து எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துச்சு. ஒரு 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டே மட்டும் எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கு? இல்லை, ஃபர்ஸ்ட் டே வந்து தமிழ்நாட்டில் வந்து 18 கோடி ரூபா கலெக்ட் பண்ணதா ஒரு தகவல் இருக்கு. பட் அது ஒரு பெரிய நம்பர் இல்லை. ஏன்னா இப்போ சூர்யாவுடைய ரெட்ரோ படமே பார்த்தீங்கன்னா இதை விட 1 கோடி சில்லறை வந்து அதிகமாக இருக்கு. அதனால இது வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் இல்லை. ஆனால் ஓவர்சீஸில் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. சேம் டைம் எக்ஸாக்ட் நம்பர் என்னங்கிறது இப்போ வரல, ஒரு நாளாவது ஆகும். இந்த நெகட்டிவான இந்த என்ன சொல்றது, சோசியல் மீடியாவில் இருந்த நெகட்டிவான விமர்சனம் ஓவர்சீஸ் வசூலை வந்து பாதிக்கலை. இதுதான் கிட்டத்தட்ட கமலுக்கும் மணிரத்னத்துக்கும் ஒரு ஆறுதல் பரிசாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ற மாதிரி விக்ரமுடைய வசூலை இந்த படம் ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம், விக்ரம்ங்கிறது ஒரு வெற்றி படம். ஸோ தக் லைஃப் பார்த்தீங்கன்னா அதோட ஒப்பிடும் போது இது அந்த அளவுக்கான ஒரு வெற்றி படம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் வெற்றி படமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த 1000 கோடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றுவதற்கும் மக்களை முட்டாள் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களும் பயன்படுத்துகிற வார்த்தை. இந்த படம் 1000 கோடி அடிக்கும், எப்படி அடிக்கும் அதான கேள்வி. நீங்க 1000 கோடி அடிக்கும் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகும், அப்படி ரிலீஸ் ஆனால் அங்கே என்ன கலெக்ட் பண்ணும், கேரளாவில் என்ன கலெக்ட் பண்ணும், இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கணும்ல. அதனால இந்த 1000 கோடிங்கிறத வந்து நம்ம நிச்சயமா நம்ப வேண்டியதில்லை. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வசூல் பண்ணாதுங்கிறது தான் யதார்த்தம். ஓகே சார். இந்த படத்துல வந்து ஒரு சின்ன சின்ன ஹியூமர் சென்ஸ்லாம் கூட காட்டியிருக்காங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு அந்த பழக்கம் இல்லை, இந்த பழக்கம் இல்லை, இந்த ஒரு சில பழக்கங்கள்லாம் மட்டும் இருக்குன்றாரு. அதாவது தேவையா?
இல்லை, இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தில் தேவையற்ற காட்சிகள்லாம் நிறைய இருக்குது. பொதுவாகவே மணிரத்னம் படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபாஸ்டான கட்டிங் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ரொம்ப அப்படி சவசவன்னு பல காட்சிகள் போனது. அது என்ன காரணம்? மணிரத்னம் தன்னுடைய பாணியை மாற்றி எடுப்போம் அப்படின்னு நினச்சாரா, அல்லது அவருடைய வயசு ஒரு மாதிரி அவருக்கு நிதானத்தை கொடுத்ததா என்னங்கிறது தெரியல. பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம நேயர்களுக்காக நிறையா சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.